சமீபத்தில் இந்த போதை மருந்து கடத்தல் விவகாரத்தில் இந்த அதிமுக வியூக வகுப்பு நிறுவனத்தை சேர்ந்த 2 பேரை கைது செய்து சட்டவிரோத காவலில் வைத்திருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 மணி நேரத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சகம் தலையிட்டு ஆளுநர் மாளிகையும் தலையிட்டிருக்கிறது. இதெல்லாம் தலையிட்ட பிறகு ஐஸ்கிரீம் பின்வாங்கி விடுதலை செய்யப்பட்டது நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். எந்த அளவுக்கு காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் தறிகெட்டு போயிருக்கிறது என்பதற்கு இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் ஒரு உதாரணம். போலீஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா என்னென்னலாம் ஆகுன்றதை நமது வீடியோவை பார்க்கும் முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். உதயகுமார் ஐபிஎஸ் என்ற ஒரு நேரடி நியமன ஐபிஎஸ் அதிகாரி அண்ணா நகர் டிசியாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். பிரமானியாவிலிருந்து கைதானவங்க எம்ப்ளாயீஸ். இந்த ஒருத்தர் பங்குதாரர், இன்னொருத்தர் எம்ப்ளாயி. போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கான நோக்கம் இவங்களுக்கு இந்த போதை மருந்து விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதோ என்ற சந்தேகத்தில் அவர்களை கைது செய்திருக்கார். அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து இந்த உதயகுமார் என்ற அந்த ஐபிஎஸ் அதிகாரி இந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட துப்பாக்கி எடுத்து தலையில் வச்சு மிரட்டிருக்கார். அவங்களுக்கு தெரியாது என்னன்ட்டு இது மாதிரி துப்பாக்கி வச்சுருந்தா சுடுறான்ட்டு இருப்பேன். போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி சுடுவேன்? என்னன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க சார்? துப்பாக்கி எடுத்து வச்சா ஹவு யூ ஃபீல் மாலதி? ஃபோனை ஓப்பன் பண்ணு, டீட்டெயிலில் சொல்ல, சர்வே என்ன நடத்தீங்க, பணம் எப்படி வருது உங்களுக்கு, யார் கொடுக்குறா, ஏடிஎம்கே சார்பாக உங்களுக்கு யார் பேமெண்ட்டு பண்ணுறா? சார் அது கட்சி அக்கௌண்ட்லேருந்து கொடு. அது எப்படி? அப்போ இந்த பணம் ட்ரக் பணம் ஓம் பணம்னு சொல்லி கேஸை போட்டு விடுவேன். இப்போ நிதிஷ் இங்கே வந்துட்டான், கொஞ்சம் தேறிட்டான், காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷராக போய் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கேஸை போட்டு நிச்சயம் தலையில் துப்பாக்கி வச்சு அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? இன்றைக்கி தேறிட்டான், இப்போ கற்றுக்கிட்டான், சுடுறான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, இவர்களெல்லாம் தனியார் நிறுவன எம்ப்ளாயீஸு. போலீஸ் அங்கே இருக்குதுன்னா இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறவங்க. அவங்க ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க. எந்த அளவுக்கு போகுது தெரியுது அது? இந்த உதயகுமார் ஐபிஎஸ்க்கு இன்னும் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும் சர்வீஸு. ஆட்சி மாறாதா? எடப்பாடி செய்ய மாட்டாரா? தலையில் துப்பாக்கி வச்சு எடப்பாடி உனக்கு பணம் கொடுத்தாரான்ட்டு கேட்குறிய. ஆட்சி மாறினவுடனே அரெஸ்ட் ஆனவங்ககிட்ட துப்பாக்கி வச்சு மிரட்டினான்ட்டு கம்ப்ளைண்ட் வாங்கி உன்னை ரிமாண்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மன்னித்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூத்த அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எப்போவுமே போலீஸ் மேலே கொஞ்சம் சாஃப்ட் சங்கர் அப்படின்னார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு? இல்லை, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த சமயத்தில், அந்த போராட்டம் முடிவுக்கு வந்த சமயத்தில் போலீஸே ஆட்டோலெல்லாம் தீ வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? வீடியோலாம் வந்துச்சு. அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போதே போய் தொலைது விடுங்க, பாவம் கான்ஸ்டபிள் சின்ன லெவலு என்று சொன்னார், அதனால் அவருக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னாங்க. இதை விட்டுருவாரா? அவர் விட்டாலும் நான் விட மாட்டேன். அது மட்டும் இல்லை சார், அந்த டைமில் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா அடியில் தான் முடிஞ்சுது அந்த போராட்டம். அப்போ தான் ஆட்டோலெலாம் கொளுத்துறாங்க, ஆட்டோவை பற்ற வைக்கிறாங்க. அந்த டைமில் அடித்தது ஓபிஎஸ் போலீஸா எடப்பாடி போலீஸா அப்படின்லாம் பிரச்சாரமாகவே முன்னெடுத்தாங்க. ஸோ மேபி அப்போ இரட்டை தலைமைன்றது கூட ஒரு காரணமாக இருந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காரணம். பட் எடப்பாடி ஷுட் நாட் ஃபர்கிவ், ஹி வில் நாட் ஃபர்கிவ். நான் நம்புகிறேன். இந்த வாட்டி விட மாட்டார் அவர் இந்த அதிகாரிங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் சிஎம் மேலே அவருக்கும் பரிதாபம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பாவம் அவரும் தானே சொல்கிறாரு டெய்லி பொம்மை முதல்வர்னு சொல்லிட்டு. அவர் பொம்மை முதல்வர் தான் என்பது திரு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால் இந்த தலைக்கொழுத்த ஆட்டம் போடுற இந்த அதிகாரிகளை விட மாட்டாங்க. இந்த உதயகுமாரோட கெரியர் முடிஞ்சது இதோட. துப்பாக்கியாக தூக்குற நீ? இறந்த கோவை பாலியல் குற்றவாளி காலில் சுட்டப்போ நான் கேள்வி கேட்டேன், நிதிஷ் அது தப்புன்னு சொன்னான். நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு பெண்ணாக அந்த க்ரைமோட கிரேவிட்டி அதோட ஹாரரை நினச்சிட்டு இல்லை இவனுங்களுக்கு பண்ணணுன்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அதை நீங்கள் சரினீங்கன்னா இங்கே தான் போய் முடியும். இது எனக்கு தெரியும். சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க அவங்க, ப்ரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ். ஈவன் சர்ஃபுதீன் இஸ் நாட் அ ஸ்மக்லர். யூஸராக இருக்கலாம், எனக்கு தெரியல. அவர் நிறைய சினிமா தொடர்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டு கேட்டுக்கு போகிறவங்க எல்லாம் தில் யூஸ். துப்பாக்கி வைக்கிற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? இப்போ துப்பாக்கி வச்சுன்னா தூக்கி தலையில் வச்சுருவியா? எல்லாவற்றையும் முடித்து விட்டு இவர்கள் ஒரு கட்சிக்காக வேலை செய்கிறார்கள் அல்லவா? நாளைக்கு போய் இந்த மாதிரி துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்கன்ட்டு நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா சிக்கல் இல்லை. அதனால் ரிலீஸ் பண்ணுறதுன்ட்டு மேலேருந்து உத்தரவு வந்துச்சு. ஒரு வீடியோ கேமரா ஆன் பண்ணி போலீஸ் உங்களை எப்படி நடத்தினாங்கன்னு பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே உட்காந்துட்டு 1 மணி நேரம் முன்னாடி தான் தலையில் துப்பாக்கி வச்சுருக்கான். அவர் நீ எனக்கு துப்பாக்கி வச்சேன்னு கேமராவில் சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவாங்களா? இப்போ நாளைக்கு ஒரு வேளை அங்கே அந்த கைதானவர்கள் புகார் அளிக்கிறார்கள் நீதிமன்றத்தில், இது வழக்காக போகிறதுன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போய் காட்டுவாங்க கோர்ட்டில். சார் பாருங்கள் சார், அவரே சொல்லியிருக்கிறாரு. உடனே நீதிபதி அடடே அவரே சொல்லிவிட்டாரே, இது போய் புகார், வழக்கில் முகாந்திரம் இல்லை. ஆட்சி மாறிச்சுன்னா இது கோர்ட்டுக்கே போவாதே, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க. நமக்கு 7 கிணறில் கேட்டது போலத்தான் அந்த விசாரணையும். 100 150 கொஸ்டின், 20 கொஸ்டின் தான் போதை மருந்து சம்மந்தமும், மீதி 150 கேள்விகளும். எப்படி அதிமுக ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைத்தது? இவங்க எதுவும் வாங்க போகிறாங்களா?
இந்த கொஸ்டினை சர்வ் பண்ண டைம் தெரியுமா? 3 AM. 24 மணி நேரம் தூங்க விடாமல் விசாரிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தீவிரவாதிகளா? இவனுங்கிட்ட அதிகாரம் போச்சுன்னா என்ன ஆகுதுன்றது தெரியுதா? அண்டு அங்கே அந்த அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், ஃபஸ்ட்டு சாதாரணமாக தான் சார் இருந்துச்சு, இவங்க ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிச்சது போல் அதிகாரிகள் குஷியானார்கள். சரியான ஸ்ட்ராட்டஜி. அண்ணன் இந்த சீப்பை ஒழிச்சு வச்சிட்டேன், எப்படி கல்யாணம் நடக்கும்? இவங்க புத்தி எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்குங்க. என்ன கைது பண்ணுறாங்க. என்னோடய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன? என் சோர்ஸஸ், என் கான்டாக்ட்ஸ். எதில் வச்சுருப்பேன் இந்த கான்டாக்ட்ஸை? ஃபோனில் அண்டு மெயிலில். ஃபோனை எடுத்தாச்சு, மெயில் நான் ஆக்சஸ் பண்ண முடியாது, ரைட்டா? யூடியூப் சேனலுக்கு பாஸ்வேர்டு மாற்றியாச்சு. இப்போ அந்த சேனல் போச்சு, பழைய சேனல் தான் ஆக்சஸ் இருக்குது, சேனலில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது, ரைட்டா? இவனுக்கு சோர்ஸ் போச்சு, யூடியூப் சேனலில் முடக்கியாச்சு, சோத்துக்கு வழி இல்லை. என்ன பண்ணுவாங்க? அதை விட எத்தனை மடங்கு அடி வாங்குறீங்க தெரியுதா? உலகம் அப்படியாடா இயங்கும்? இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எவ்வளோ நேரம் பார்க்கும்? அதை விட பிரமாதமாக நடக்குது. ஒரு சிங்கக்குட்டி வேறு வந்துருக்குதான். இப்போ என்ன மூடிட்டிங்களா? பிரமண்யாவை திட்டம், ஒரிஜினல் திட்டம் என்னென்னா, உள்துறை ஆளுநர் மாளிகை தலையிடவில்லை என்றால் இதே மாதிரி விசாரித்து டார்ச்சர் பண்ணி காலையில் 8-9 மணிக்கு பிரமண்யா அலுவலகத்தை போய் சூறையாடுறது. நம்ம ஆஃபீஸில், ஃபெலிக்ஸ் ஆஃபீஸில் கேமராலாம் தூக்குன மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆஃபீஸை சீல் வச்சு, தாசில்தார் வச்சு சீல் வச்சுட்டு போயிடுறது. இப்போ இந்த சீப்பு கதை தான். பிரமணி ஆஃபீஸை மூடிட்டோம், எப்படி எலெக்ஷன் வேலை பண்ணுவீங்க? இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோ ஒரு வாதத்துக்கு. நமக்கு ஒரு கட்டடம் கிடச்ச மாதிரி பிரமணியாக்கு இன்னொரு கட்டடம் கிடைக்காது. அந்த எம்ப்ளாயிஸுங்க தானே இருக்க போகிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார், கட்டடம்லாம் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். இருந்தாலும் எலெக்ஷனை இவ்வளோ நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு திரும்ப தேறி வர்றது அப்படிங்கிறது ஒரு நோ மாலதி, யூர் ராங். அந்த மனித மூளை எப்படி வேலை செய்யும், எப்படி அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. 15 days புஷ்பேக் ஆகிடுச்சு. பிரமணியாவோட ஒர்க்கில் ஒரு 15 நாள் அவங்க இழந்துட்டாங்கன்னு வச்சுக்க. இன்றைக்கி நானும் நீயும் தான் பிரமணியா ஸ்ட்ராட்டஜி குரூப்பு. நம்ம ஆஃபீஸ் போச்சு, டேட்டா எல்லாம் போச்சு, சிஸ்டம்ஸ் எல்லாமே போச்சு, எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ அதிமுகவால் ஒரு 40 மேக் வாங்கி தர முடியுமா? முடியாதா? முடியும். இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு நம்மகிட்ட தானே இருக்குது, எடுத்துட முடியும். நம்ம தான் ஆர்டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறோம், எல்லாம் க்ளவுடில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க, எடுக்க முடியும், ரைட்டா? புது பில்டிங்கை பார்த்து சிஸ்டம்ஸ் வாங்கி போட்டு எம்ப்ளாயிஸ் இருக்க போகிறாங்க. தம்பி நாளையிலேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வாங்க. வேலைக்கு வந்து உட்காந்து இந்த மனித மூளைன்னு சொன்னேன்ல, அந்த 15 நாள் விட்டதை பிடிக்கணும்னு இன்னும் வேகமாக வேலை செய்வீங்க. அதோட சரியா இல்லையா? நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், இன்னும் வேகமாக வேலை செய்வாங்க. பட் அவங்களோட டேட்டா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அதுக்கேற்ற மாதிரி பிளான் ஃபுல்லாக மாற்றும். தெரிஞ்சிடும். அதுக்காக டேட்டாவை வச்சுருக்கிறதுனால திமுக நல்லாட்சி நடத்துதுன்னு மாற்ற முடியுமா? அதை முடியாது. சொல்லு. அந்த டேட்டாவெல்லாம் நீ திருடி வச்சதுனால இந்த அலங்கோல ஆட்சியின் லட்சணம் மாறிவிடுமா? ஸோ பிரெயின் எப்படி அடாப்ட் ஆகும்னா, அந்த விட்டதை பிடிக்கணும், இன்னும் வேகமாக வேலை செய்யணும். ஏற்கனவே எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? 30 பேர். இன்னும் அடிஷ்னலாக ஒரு 30 பேர் எடு. பண்ணுவோமா மாட்டோமா? பெரிய ஆஃபீஸை பிடி. நம்மளே எடுத்துக்கங்க. மூடினாங்க, ஓட விட்டாங்க, ஆஃபீஸை சீல் வச்சாங்க, கட்டடம் இல்லாமல் நிறுத்தினாங்க. ஒரு 30 நாள் நாம் நிறுத்தியிருந்தோம். எவ்வளோ கிட்டத்தட்ட 1 மாதம் வேலை நினச்சி அந்த செட்டில். அந்த சின்னோண்டு ரூமில் உட்காந்து 1 மாதம் வீடியோ போட்டோமா இல்லையாப்பா? இந்த செட் ரெடியாக வருது வரைக்கும் க்ரீன் மேட் வச்சு போட்டோமா இல்லையா? நீ இல்லை இப்போ இல்லையா? நான் பார்த்தேன், லியோ சார் உட்காந்து வீடியோ போட்டு. இந்த இடத்துக்கு வந்து முன்னாடி நாள் பார்க்குறோம், அடுத்த நாள் நம்ம வீடியோ போட்டுட்டோம். இந்த பில்டிங்கு கிடைக்குது, இதான்ப்பா ஆஃபீஸ்ன்னு. ஒரே நாள் க்ரீன் மேட் போயிட்டு அடிச்சு அடுத்த நாள் ஷூட் ஸ்டார்ட். தெரியுமா? May 1 ஆரம்பிக்கலாம் உழைப்பாளர் தினம் அப்படிலாம் கூட நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதமே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு நாள் பிரேக் விடல, இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. செட்டு ரெடி ஆனவுடனே அந்த சேர்லாம் தூக்கின்னு வந்து இங்கே வந்து போட்டு இதில் ஷூட்டு. என்ன பண்ணிட்டீங்க? டெய்லி அட்டி எப்படி உழுது கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இவங்க புத்தி எவ்வளவு குறுகலாக சிந்திக்கிறது என்று பாருங்கள். விரல்கள் 10 மூலதனம். ஸோ இது நடக்குதுன்னா நாளைக்கு திமுக ஆட்சியில் உதயநிதி தூக்கின்னு வந்து வச்சு அவர் தலையில் துப்பாக்கி வைக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? அந்த உதயகுமாரே செய்வாங்க. இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய அதிகாரிகள் இழிவான மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். புரியுதா? கூப்பிட்டாது என்னென்னு விசாரிச்சு சொல்லப்போனா விசாரிங்க, அது ஒரு தப்பு இல்லை. கவர்மெண்ட் சொல்லுது, உயரதிகாரி சொல்கிறார், விசாரி. துப்பாக்கி எதுக்கிட்டா தூக்கி வைக்கிற? ஐஸ்கிரீம் சொல்லியிருப்பார், கண்ணு தூக்கி வை, பயந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு. ஐஸ்கிரீம் காப்பாற்றிடுவார் ஒன்று நாளைக்கு. அறிவு வேணா? ஐபிஎஸ் படிச்சுக்கிற? இதை எடப்பாடி மன்னிப்பார்னு நினைக்கிறியா நீ? ஒரு 4 பேர் ஜெயிலுக்கு போகணும் தம்பி. 4 பேர் இந்த மாதிரி வேலையை பார்த்ததுக்கு நம்ம வெள்ளம் போய் கேஸ்லாம் போட்டாங்கல்ல, 4 பேர் ஜெயிலுக்கு போனால் அடுத்து அதிமுக ஆட்சியில் இருப்பவர்கள் யாருமே ஏதாவது இப்படி பொய் வழக்கு போடுங்கன்னு சொன்னாலும் செய்ய பயப்படுவாங்க அதிகாரி. புரியுதா? சார் போன வாட்டி இப்படி போட்டவங்க ஜெயிலில் இருக்காங்க சார், நான் செய்ய மாட்டேன் சார். அதனால் இந்த சமூகத்தையும் நிர்வாகத்தையும் சீர்திருத்துவதற்காக
தயவு தாட்சண்யம் பார்க்காமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிகாரிகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். அந்த விஷயம் அன்றைக்கி பற்றி பேசும்போது சொன்னேன், ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி எங்கே கடிக்கிறாங்க பார்த்தியா, அவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியும். உப்மா கட்சிக்கு வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிடாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. ஏன்டா டே, அவங்க பேசின ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. அவங்க இருந்து ஒரு ஆந்திராவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்து வேலை செய்கிறாங்க, அவங்க கூட செய்யக்கூடாதா? அதிமுக ஐடி வந்து சுத்தமா ஒர்க் பண்ணலன்னு நம்மளுக்கு தெரியும். விடுங்க, அது ஒர்க் பண்ணாது. அது இவங்க இப்பதான் தடுமாறி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதையும் கருக்கணும். இந்த அளவுக்கு இன்செக்யூர்டா இருக்காங்களாங்க சார்? இன்செக்யூர்டா இருக்காங்கன்ட்டு இல்லை, யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் ஏதாவது பண்ண முடியுதா? இவ்வளோ புகார் வருது, நம்ம அலுவலகத்தில் இவ்வளோ புகார் வருது, ஊரே சொல்லுது ஒரு பைத்தியம் அப்படின்னு. ஏதாவது பண்ண முடியுதா? இந்த சுதந்திரம் எந்த ஆட்சியிலாவது கிடைக்குமா? அப்போ ஐஸ்கிரீம் மகாராஜாவாக வாழ வேண்டும் என்றால் இந்த ஆட்சி தொடர வேண்டும். அதற்கு அவர்களால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். அந்த பங்களிப்பு பிரமணி அலுவலகத்தை மூடினால் திமுக ஜெயித்துவிடும். அப்படியாப்பா ஜெயிச்சிடும்? 6 கோடி ஜனங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸை மூடுனா, ஏப்பா ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸை மூட்டாங்கப்பா நான் உதவி செய்வேன் என்ற டே. அந்த எண்ணத்துல தானே சார் சவுக்கு மீடியாவையும் மூடுறாங்க, ரெட்பிக்ஸையும் மூடுறாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது. அதோட நோக்கம் திமுக என்ற 75 ஆண்டு கால கட்சி வாழ்வாங்கு வாழ வேண்டும், சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதல்ல, நான் நல்லா இருக்கணும்ன்ட்டு. எடப்பாடி ஆட்சியில் இப்படி ஒரு பொம்மை டிஜிபி போட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க முடியுமா? மதுரையிலேருந்து உறவின் முறை நடத்துகிற கடையிலேருந்து ஒரு போலீஸ் வேனில் சோஃபா ஆர்டர் பண்ண முடியுமா? நினச்சதெல்லாம் செய்ய முடியுமா? ஒரு ஃபோட்டோகிராஃபரு ஒரு மூத்த டிஜிபிக்கு உத்தரவிட முடியுமா? அலெக்சாண்டர்லாம் டிஜிபியாக இருக்கும்போது இவனுங்க இருந்திருக்கணும், கட்டி தொங்க விட்டுருப்பாரு. இவனுங்களெல்லாம் ராமானுஜெல்லாம் இருந்திருந்தாருன்னா ஏண்டா வேலையில் சேர்ந்தவனுக்கு அழ வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட அதிகாரி இல்லாமல் ஒரு பொம்மை டிஜிபிக்கு கீழே இந்த துறை செயல்படுவது காலத்தின் கொடுமை. விடுங்க. சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறியே, இன்றைக்கி ஒரு மாபெரும் தலைவரின் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணுன்ற அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ, மறந்துட்டேனே. வருங்கால முதல்வர் வேற, பட்டத்து இளவரசர். 26 அவர் தான் முதல்வர். நாளைக்கு முதல்வர் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தல, அவர் தான் முதல்வர். சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கள். இன்னொன்று, போலீஸ்லாம் இவ்வளோ ஓவர் டைம் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்கிடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கவலைப்படாதீங்க, சொல்லுப்பா, வாழ்த்து சொல்லுப்பா. வருங்கால முதலமைச்சர் அவர்களை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லிடுங்க மேம். திரு உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நிறையா பண்ணணும்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடியாத கையறு நிலையில் இருக்கிறார், புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை தப்பி தவறி திரும்பவும் திமுக வந்துட்டா தயவுசெய்து அதிகாரத்தை கையில் எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் நான் ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிறேன். அது வாய்ப்பு இல்லை. நல்லதை பற்றிலாம் திமுக காரங்கிட்ட பேசக்கூடாது சார். வாய்ப்பு இல்லை. திருப்பி ஆட்சிக்கு வருவாங்களாம் நினைப்ப போகிறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப சீரியஸாகவே திரு உதயநிதி நான் ஒரு 7-8 முறை அவரை சந்தித்திருக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மீது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆட்சி போயிடும் கண்டிப்பாக 26. அதற்கு பிறகு கட்சியை எதிர்க்கட்சியாக நடத்துவது என்பது அத்தனை எளிதல்ல. உதயநிதி அவர்களுக்கு உண்மையான சவால் இனிதான் தொடங்குகிறது. வரக்கூடிய ஆண்டு அவருக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஆண்டு. எதிர்க்கட்சியாக அதிமுக போன்ற ஒரு வலுவான கட்சியை எதிர்த்து அவர்தான் வழிநடத்த வேண்டும். அவங்க அப்பா பற்றி அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் அவர் சோபிக்க முடியாதவர். உங்களால் முடியும், உதயநிதியால் நிச்சயமாக முடியும். நான் முழு நேர அரசியலில் தான் இருக்கப் போகிறேன் என்றால் அதற்கான வேலையை செய்யுங்கள். ஒரு நாளைக்கு 100 கட்சிக்காரனை பார்க்கணும், எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஏற்கனவே படித்த புத்தகத்தை 50 புத்தகத்தை திருப்பி பரிசு கொடுப்போம். அவர் ராமதாஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? புத்தகம் கொடுங்கன்னு சொன்னேன். அத்தனை பேரும் அப்துல் கலாம் அக்னிச்சிறகுகள் புக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 100 வரும் அப்படின்னு. அது போல் கஷ்டமாக தான் இருக்கும். ஊராக போகணும். ராஜசேகர ரெட்டியின் மகன் திரு ஒய்எஸ்ஆர் ஜெகன் சட்டென்று முதல்வராகி விடவில்லை. ஒரு வாட்டி தோற்ற பிறகு ஜெயிக்கணும்னா மக்களை தேடி போக வேண்டும்னு ஊராக நடந்தார். ஊராக நடந்து அவருக்கு வேலை ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க அப்பா சிலை திறந்து வைக்கிறது, சிலை திறந்து வைக்கிறதாக நடந்தார். அந்த யாத்திரை அவரை முதல்வராக்கியது. அது போன்ற உழைப்பை போடுங்கள். இல்லை நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, சினிமா ரிவ்யூ போடுறதுல தான் எனக்கு மனது விருப்பமாக இருக்கிறது என்றால், கட்சி தான் என் மூச்சு, கட்சியை வழிநடத்துவதை, கட்சியை உயிர்ப்போடு வைத்து கொள்வதை என் வாழ்நாள் லட்சியமாக நான் நினைக்கிறேன், கருதுகிறேன் என்று நினைக்கக்கூடிய உங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்ற. இந்த பிறந்த நாளிலாவது நீங்கள் அரசியல் தலைவராக உருவாகி விட்டீர்கள். இந்த ஜூஜு ரத்தீஸு இந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இட்லி சுடுறது, பரோட்டா போடுறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அரசியல் தலைவராக நடந்து கொள்ளுங்கள். நடு ராத்திரி உட்கார்ந்து படம் பார்க்குறது,
வீட்டிலே தேட்டர் கட்டிக்கிறது. இப்போது இங்கே இந்த ஆட்சி போன உடனே அது காலி பண்ணிட்டு போக போகிறீங்க. இப்போ இந்த தேட்டர் எதுக்குப்பா? குறிஞ்சியில் சகவாசத்தெல்லாம் விட்டுட்டு கட்சிக்காரனோட பழகுங்க. அன்பில் மகேஷ் உங்களோட பாலியகால சிநேகிதர், ஆனால் அவர் அரசியல்வாதி, அவரோடு சேருங்கள். கட்சியை வளர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யுங்கள். இன்னும் இவங்க கூட உட்காந்துக்கிட்டு பார்ட்டி பண்ணுறது, அந்த வயசுலாம் தாண்டிட்டீங்க. 30 வயசு வரைக்கும் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. 48ன்னு வச்சுக்கோம், 48வது பிறந்தநாள். இப்போவும் போயிட்டு சின்ன பசங்க மாதிரி போயிட்டு நீங்கள் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கட்சி தொண்டை எப்படி தலைவராக பார்ப்பான்? சாயங்காலம் 5 மணிக்கு தான் எந்திரிப்பார், காலையிலேருந்து போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி நீ உடம்பு சரியில்லை, மீட்டிங் கேன்சல் பண்ணுன்றது எல்லாம் செய்யாமல் இங்கே அரசியல் தான் நமக்கு அடுத்த எதிர்காலம், அரசியல் தான் எனது வாழ்க்கை என்று முடிவு செய்தால் அதற்கான உழைப்பை போடுங்கள். இல்லை எனக்கு இது செட் ஆகுது பாஸ், நமக்கு எனக்கு என்னோடய ஸ்டைலுக்கு, பர்சனாலிட்டிக்கு இது செட் ஆகுது, இந்த மாதிரிலாம் என்னால் உழைக்க முடியாது, காலையில் எழுந்திரிச்சு 10 பேப்பர்லாம் என்னால் படிக்க முடியாது, இவ்வளோ கட்சிக்காரலாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீ முழு நேரமும் சினிமாவுக்கு போய் பாருங்கள். மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. வாழ்க்கையில் 3/4 முடிஞ்சிச்சு. இந்த சொச்ச காலத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது செய்யுங்க. பிடிக்காததை உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாருன்றதுக்காக வம்புகளாக செஞ்சுட்டு இருக்காதீங்க. எனக்கு இது பிடிக்குதுன்னு உங்கள் அத்தை இருக்குது, இன்னும் வேறு யார்ட்டையும் கொடுக்கல, உங்கள் அத்தை தான் இருக்குது, கொடுத்துட்டு போங்க. மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. பிடிக்காததை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நீங்கள் உங்கள் மனசு செலுத்தாத ஒரு விஷயத்தில் நீங்கள் சோபிக்க முடியாது, ஜொலிக்க முடியாது. இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இதுதான் உதயநிதி அவர்களுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்து.